ஏன்டா இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? மக்களுக்காக வரணும்னு நினைக்கிறார். 2026 மக்களுக்காக வரணும்னு நினைக்கிறார். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட மக்களுக்காக உதவணும்னு நினைக்கிறாரு. 2 டைம் தளபதி வந்து சனிக்கிழமை போனார். சொன்னீங்களே, இது விடுமுறை நாட்களில் மட்டும் போகிறாரு, ஹாலிடே டைம் நிறையா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி விளக்கணும் அவசியம் இல்லை. அதாவது இப்போ சாவன பேசிட்டு இருக்காரு. இந்த ஆம்புலன்ஸ் ஒண்ணுமே அவ்வளவு பெரிய அசம்பாவிதம்லாம் நடக்கல. சும்மா வந்து ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ள போகுது. ஆனா அங்கிட்ட இருந்து நாங்க எட்டி பார்த்தோம்னா உள்ள யாருமே இல்லை. எதுக்கு இப்படி ஆம்புலன்ஸை கொடுக்க விடணும்? நாங்க இந்த கேள்வி கேட்கல, ஒரு தொண்டரா கேள்வி கேட்கல. ஒரு டெத்துக்கு 10 லட்சம் 1 லட்சம் கொடுப்பீங்க. ஸோ அவங்களும் வாங்கிட்டு இதெல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ திட்டுக்குப்புன்னு கரூரில் எல்லா டிஎம்கேல இருக்கிற பெருந்தலையும் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இதெல்லாம் முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்க? ஏன்னா எங்கள் ஆளை விட்டு சிக்க விட்டீங்க, அவ்வளோதானே. அதாவது தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி அவரை வந்து ஒழிச்சுக்கட்டு முடிவு பண்ணுறீங்க. பட் மக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க. எங்களோட விர்ச்சுவல் வாரிசும் தெளிவாக தான் இருக்காங்க. எது போயின்னு கொஞ்ச நாள் தெரிய ஆரம்பிச்சிடும் மக்களே. ஸோ அது வரையும் பொறுத்து பார்ப்போம். தளபதி என்ன மேலே எதுவும் தப்பும் கிடையாது. ஏன்னா அவர் வராருன்னு தெரிஞ்சு இவங்க பெரிய இடத்துக்கு கொடுக்கணும், இவங்க இடத்தையே கொடுக்கல, சின்ன இடத்துக்கு கொடுத்து இதில் தான் நடத்தணுன்றாங்க. போன மீட்டிங்கில் தளபதி என்ன கேட்டார், ஏன் அப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் பெரிய இடத்தானே கேட்குறோம் அப்படின்னு கேட்டாங்க. பட் இந்த டைமும் அதே மாதிரி கொடுத்துட்டு இடத்த பெருசாக கொடுத்தோன்னு தான் சொல்கிறேன். தவிர இடம் பெருசாலாம் இல்லை. ட்ரோன் ஷாட்டில் பாருங்கள் இடம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. டைம் நாங்கள் மாநாடு நடத்தியிருக்கோம், அதில் யாரும் சாகலை. ஆனால் இன்றைக்கி கரூரில் 20 பேர் செத்துறாங்க, 30 பேர் செத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன் அப்போ யாருமே சாகலை, இப்போ எல்லாம் சாகிறேன், செத்துக்கிட்டு இருக்கிறான்னு கணக்காமிதான். அது ஏன் அப்போ ஏன்னு கூட தெரியல. ஆனால் வந்து 30-40 பேர் சொல்லிட்டு இருக்குங்க. எல்லாமே ஒழிஞ்சிருக்காது, இன்னும் ஒரு நாள் வெளியே வரத்தான் செய்யும். இது முழுக்க டிஎம்கே மட்டும்தான். ஸோ இதில் யாராவது உண்மையாக இறந்துருந்தாங்க அப்படின்னா என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.